வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கத்தின் கோவை மண்டல, கொழும்பு மண்டல தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும், இலங்கை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையினுடைய அறங்காவலர்கள் மற்றும் அனைத்து நிலை ஞானாசிரியர்கள், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனையாற்றல் மிக்க சகோதர சகோதரிகள் அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று எனது உரையை தொடங்குகின்றேன். அன்பானவர்களே, நாம் இன்று சிந்தனைக்கு எடுத்திருக்கின்ற பொருள் பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை அல்லது ஆன்மாவின் நிலை. உயிர் ஆன்மா என்று ஒரு பொருள் குறித்ததுதான். ஆன்மா என்று சொல்லை தெய்வத்தை குறிப்பிடுவதற்கும் கூறுகிறோம். அதை பரமாத்மா என்றும் உயிரை சீவாத்மா என்றும் சொல்வார். இந்த ஆன்மாவின் நிலை அல்லது உயிரின் நிலை பற்றிய ஒரு கேள்வி எல்லோருக்கும் வரும். சிந்திக்கும் வயதை அடைந்த அனைவருக்கும் இந்த உயிர் பற்றிய அறிவு, நான் யார், நான் ஏன் பிறந்தேன், ஏன் வாழ்கின்றேன், குழந்தைகள் கூட கேட்பாங்க சில சமயத்தில் பெற்றோர், நான் எப்படி பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன், ஏன் வாழ்கிறேன். எல்லோரும் பிறக்கிறோம், வாழுகிறோம், ஒரு நாள் மறைந்து போகிறோம், இறந்து போகிறோம். இந்த பிறப்பு இறப்பு எல்லா உயிர்களுக்கும் பொது. மனிதன் மட்டுமல்ல, தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடைகள், மனிதன் என்ற 6 அறிவு ஜீவன்கள் என்று சொல்லுகிறோம். அனைத்து உயிர்களுக்கும் பிறப்பும் உண்டு, இறப்பும் உண்டு. இந்த பிறப்பு இறைப்படை நடைபெறுவதுதான் வாழ்க்கை. அது உணர்தல் இயக்கம்னு சொல்றோம். உணர்வு என்ன? உணர்வு வாழ்ந்து என்ன, எதை உணர்ந்து கொண்டோம்? இன்பம், துன்பம் சொல்றோம் இல்லையா? வாழ்ந்து என்னத்தை கண்டான்? இன்பம் அல்லது துன்பம். எண்ணம், செயல் என்ற 2 சக்கரங்களிலே மனித வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். இந்த வாழ்க்கை என்கிற வண்டி எண்ணம், செயல் என்ற 2 சக்கரங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வண்டி. இது எல்லாருக்குமே புரியும். எண்ணுகிறோம், செயல்படுகிறோம். செயலுக்கு ஒரு விளைவு வருகிறது. இந்த விளைவு என்ன? ஒன்று பொருத்தமாக இருந்தால் இந்த உடலுக்கு, மனசுக்கு பொருத்தமாக இருந்தால், அல்லது உடல் மனம் எல்லாம் ஒன்று தான், மனிதனுக்கு அல்லது உயிர்களுக்கு பொருத்தமாக இருந்தால் அதுக்கு பேர் இன்பம்னு பேர். பொருந்தாத உணர்வுக்கு பேர் துன்பம்னு பேர். உதாரணமா, அது உடலுக்கு என்ன பொருந்தாத உணர்வு? உடம்புல வலி வருது இல்லையா? உடம்புல வலி வருகிறது, அதைத்தான் நோயின்னு சொல்றீங்க. அது நோயினாலேயும் வலி வரும், விபத்துக்களால் கூட வரும். உடம்புல வலி உணர்வு வருகிறது.
அது துன்பம். இது நம்முடைய செயலுக்கான விளைவு தானே. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரையில் எண்ணம் செயல் நடக்கும். அப்போ அங்கே ஒரு துன்ப உணர்வு வருகிறது அல்லது இன்ப உணர்வு வருகிறது. உடலுக்கு இப்போ இந்த இன்பத்தை அனுபவிப்பது எது? மனம். மனசுக்கு இன்பமாக இருக்கிறது. அதே இன்ப உணர்வு ஒரு அளவுக்கு மேலே போகிற போது துன்பமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். என்ன அளவுக்கு மேலே? இந்த இன்பத்தை அனுபவிக்கிறோம், அதுவே துன்பமாக வந்துடுது. அது என்னன்னா உடல் தாங்கும் அளவு. அங்கே ஏதோ ஒரு காரணத்தினால வருது. அது என்னன்னு பாருங்களேன். இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிடும்போது இன்பமாக இருக்குது. நீங்கள் இந்த இன்பத்திலே மயங்கி பசி அடங்கின பிறகும் அதிகமாக அனுபவிக்கிறீங்க. அந்த இன்பத்தில் மயங்கி, மனித மனம் இன்பத்தில் மயங்கும். இந்த உயிர் தான் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறது. அதுதான் மனம். அந்த உயிருக்கு உணர்வு இருப்பதனால அந்த உணர்வுடைய உயிருக்கு பேரு மனம். அப்ப இந்த இன்பத்தை அனுபவிக்குது. அதில் அந்த இன்பத்தை அளவு முறை மீறுகிற போது, அதிகமாக அனுபவிக்கிற போது, அது சுவையை அனுபவிக்கிறீங்க, வாசனை, அழுத்தம், ஒளி, அது பொருள் உறவு, பால் உறவு, இன்பத்தை அனுபவிக்கிறோம் அல்லவா. ஆண் பெண் ஒருவரை தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு. அதே மாதிரி சடப்பொருள்கள், பிற உயிர் பொருள்கள். சடப்பொருள்களையும் உயிர் பொருள்களையும் தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு இன்புறுகிறோம். அதுவே துன்பமாகவும் மாறுது. எப்போ இது இந்த உடலுக்கு தாங்கும் அளவுன்னு ஒன்று இருக்கு. அந்த இன்பத்திலே மயங்கி அதிகமாக அனுபவிக்கிற போது சொல்கிறோம்ல, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிறோம். சரி, லிமிட். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இருக்குது. அது எதைத்தான் என்ன சொல்கிறோம்னா உடல் தாங்கும் அளவுன்னு ஒன்று இருக்குது. எப்படின்னா, இந்த உடலில் தான் இந்த உயிர் உற்பத்தி ஆகி இந்த உடலையும் இயக்குகிறது. உடலில் இருக்கிற உறுப்புகளை எல்லாம் இயக்குது இல்லையா, அது உடல் இயக்கம்னு பேர். அது எப்படின்னா, இந்த உயிர் உடலில் உள்ள உறுப்புகளை இயக்குது. உறுப்புகளெல்லாம் செல்களால் ஆனது, நுண்ணுயிர். அந்த செல்கள் இயங்கி 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 அழிந்து போகும். என்னென்ன தோன்றிய செல்களெல்லாம் அழியும். உலகத்தில் எது தோன்றினாலும் பிறந்தாலும் அழியும். அப்போ அங்கே புதிய செல்களை ஆக்குகிறது இந்த உயிர். அதுதான் நம்ம உண்ணுகிற உணவு இருக்கு இல்லைங்களா. இந்த உணவு தான் ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, வித்து என்ற 7 தாதுக்களாக மாற்றப்படுகிறது. மாறி அது செல்களாக மாறுது. இதுதான் உடல் இயக்கம். அப்போ இந்த செல்கள் என்ன பண்ணுது? அதுதான் இந்த உயிர் சக்தியை உற்பத்தி பண்ணுது. இந்த உயிர் சக்தியை தான் நாம் செலவு பண்ணுறோம். அதுதான் இன்பம். புரியுதுங்களா? அப்போ இந்த உயிர் சக்தியினுடைய வேலை என்ன? அதான் இப்போ முதல்ல மகிரி சொல்கிறார், நீங்கள் பிறப்புக்கு முன்னும்
இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல வாழும்போது இந்த உயிரின் நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்றார். ஏன்னா சொல்றாரு பாருங்களேன், நீ செத்த பிறகுதான் உனக்கு உணர்வு இருக்காத, உனக்கு எண்ணம் இருக்காது, சிந்திக்க முடியாது. அங்கே உணர்வு இல்லை, மனம் இல்லை. பிறக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு உணர்வு இருந்ததா? பிறந்த பிறதான உணர்வே வருது, மனம். அப்ப நீ இந்த உயிர் பிறக்குது, அப்ப பிறக்கிறதுக்கு முன்னால இந்த உயிரின் நிலை என்ன நீ தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. இறந்த பிறகு தெரிஞ்சுக்க முடியுமா? நீ தெரிஞ்சுக்க முடியாது. அப்பதான் சொல்றாரு மகரிஷி, இந்த மிகப்பெரிய கேள்வி, பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை, இது இந்த ஆன்மீக துறையில ஒரு பெரிய கேள்வி. எல்லாரும் சொல்றாங்க இறந்த பிறகு எங்க போறோம்னா கடவுள்கிட்ட போகணுங்கிறீங்க. கடவுள்கிட்ட போயிட்டாரு. அவங்கவுங்க மதத்தில் சொல்றாங்க வைகுண்டபுரத்துக்கு போயிட்டார். வைணவர்கள் வைகுண்ட பதவி அடைந்தார், வைகுண்ட பிராப்தி. சைவர்கள் சிவலோகத்துக்கு போயிட்டாங்க. கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். இஸ்லாமியர்களும் அவங்க அப்படித்தான் சொல்றாங்க, அல்லாவோட போய் சேர்ந்துட்டான். எல்லாரும் சொல்றாங்க, அவங்கவுங்க கடவுளை சொல்றாங்க. கேட்டால் எல்லா கடவுளும் ஒண்ணுதாங்கிறான். ஒரே வார்த்தை இறைவனடி சேர்ந்தார். அல்லது இன்னொன்று இருக்கு, அந்த கடவுளுக்கு இன்னொரு பேர், பொதுவான பேர் இயற்கை. உடனே இயற்கை எய்தினார், இப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்களா? நம்ம இறந்த பிறகு எங்கே போகிறோம்? கடவுள்கிட்ட போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படித்தானே சொல்கிறோம். அதான் இறைநிலை அடைதல். அதான் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இறக்கு பின்னால என்ன ஆகுது? இறைவனடி சேர்ந்தார். இப்போ எல்லாரும் சேர்ந்துருவாங்கல்ல. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லாருடைய உயிரும் ஆன்மாவும், உயிர்னா ஆன்மா ரெண்டும் ஒன்று தான், அது அடைகிறது இல்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. சொல்லுவாங்க தெரியுமா, அவருடைய ஆத்மா சாந்தி அடையல. சாந்தி அடைதல்னா இறைவனோடு சேர்ந்து விட்டார். அப்புறம் இப்படின்னு சொல்றாங்க, ஒருத்தர் இறந்துட்டா அவங்க ஆத்மா சாந்தி அடையல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மீண்டும் பிறப்பார்கள். அப்படி பிறந்தா என்ன? அவன் துன்பப்படுவான். அதனால பிறவாமை வேண்டும், பிறவி பெருங்கடல் நீந்த வேண்டும். வள்ளுவர் கூட சொல்றார், பிறவாத நிலை அடையணும். ஆன்மீக துறையில் இந்த சொல்லு நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிறவாத நிலை. அப்புறம் அப்ப பிறவாத நிலைன்னா இறைவனடி சேர்ந்து விட்டால் பிறக்க மாட்டான். அவன் நீங்க எல்லாரும் சொல்றீங்களே இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம். இது என்ன பிதற்றல்? இப்படியெல்லாம் பிதற்றதுனாலதான் மகரிஷி இந்த பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னுங்கிற தலைப்புல ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அதைத்தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இதுல வேற உங்களுக்கு தெரியும், இறைவனடி சேர்ந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி வேற மரண அறிவிப்புல பாக்குறீங்க இல்லையா? அதனாலதான் இங்க ஏதோ ஒரு அறியாமை இருக்கிறது ஆன்மீக துறையில, வாழ்வியல்ல. இது வாழ்க்கை. வேதாத்திரியம், மனவளக்கலை, ஸ்பிரிச்சுவாலிட்டி,
ஆன்மீகத்துறை ஒன்று இருக்கு இல்லையா? வாழ்க்கை துறைகள் மொத்தம் 5: சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம், ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்துறையில் இப்படி ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு தான் விடையாக வேதாத்திரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதுக்கு தான் நாம் இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு என்னதுங்க? பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை அல்லது ஆன்மாவின் நிலை. இப்போ புரிஞ்சுட்டீங்களா? மகரிஷி சொல்றாரு, நீ பிறக்கிறதுக்கு முன்னால தான் உனக்கு உணர்வு இல்லையே, சிந்தனை இல்லையே. இறப்புக்கு பின்னும் மனம் இல்லை, சிந்தனை இல்லை. அப்போ நீ வாழும்போது உயிரின் நிலையை தெரிந்து கொண்டால் பிறப்பதற்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலையை நீ யூகித்து உணர்ந்து கொள்ளலாம்னு சொன்னார். அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு வாழும்போது உயிரின் நிலையை சொல்லுகிறேன். இப்போ உயிருங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஜீவகாந்தம், பிராணன், வடமொழியில் பிராணன், காந்த சக்தி பிராணன், பிரணவம் காந்தம். அது எங்கும் இருக்கிற காந்தம், சடப்பொருளிலும் இருக்கிறது. அதுக்கு பேரு வான் காந்தம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு காந்தம் இருக்கிறது, காஸ்மிக் எனர்ஜி, அருட்பேராற்றல். அதான் தெய்வம், கடவுள், அதான் பரமாத்மா. இது ஜீவாத்மா. ஜீவாத்மாவுக்கு பேரு ஜீவகாந்தம், பரமாத்மாவுக்கு பேர் பரகாந்தம் அல்லது காந்தம். அது பேரு பிரபஞ்ச காந்தம். இப்போ புரிஞ்சுட்டீங்களா? இப்போ காந்தத்தை 3ஆக பிரிக்கிறோம்: பிரபஞ்ச காந்தம், வான் காந்தம், சீவகாந்தம். இதுதான் வேதாத்திரியம். இப்போ சீவகாந்தத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், புரியுதுங்களா? இந்த சீவகாந்தம் எப்படி நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம உடம்புல 5 பூதங்கள் கூடி இருக்கு: நிலம், நீர், நெருப்பு, காற்று, வேண். பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாஷ். வடமொழியில் சாலிட், வாட்டர், ஹீட், ஏர், எனர்ஜி. அண்டத்தில் 5 தான் இருக்குது, இங்கேயும் பிண்டத்தில் 5 தான் இருக்கு. அதான் இந்த உடலுக்கு பேரு பூத உடல், பௌதீக உடல், பிசிக்ஸ். இந்த பௌதீக உடல்ல இதுதான் உயிர் உடல். அப்ப இதுக்கு உயிர் இருக்கு, 5ம் கூடி இருந்தா. இந்த 5ல் உயிர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த உடம்புல உயிர் உடலை விட்டு போயிடுது. உயிர்னா விண், விண், புரியுதுங்களா? விண். அந்த உயிர் உடம்பை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா அப்ப உயிர் இல்லாத உடலுக்கு என்ன பேருங்க? அது பருவுடல், புரியுதுங்களா? அப்போ உயிருக்கு பேரு என்ன? நுண்ணுடல். அப்ப பருவுடல்ல என்ன இருக்கும்? நிலம், நீர், நெருப்பு, காற்று. இந்த 4 இருக்கும், உயிர் இருக்காது, விண் இருக்காது. அப்போ உயிர் இல்லாத உடல் பிணம்னு சொல்றோம் அல்லவா, சவம். அந்த சவத்துல என்ன இருக்காதுங்க? உயிர் இருக்காது. உயிரினா என்ன? சீவகாந்தம் இல்லை, புரியுதா? இப்போ அதனால அதுக்கு உணர்வு இல்லை, மனம் இல்லை. அப்போ உணராது, சிந்திக்குமா? உணர்ச்சியும் சிந்தனையும் இல்லை. அதனாலதான் அதுக்கு பேரு மனம். அப்போ உயிருக்கு இன்னொரு பேர் என்னங்க? மனம். இதைத்தான் மகரிஷி உயிரின் படற்கை நிலையே மனம் அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ இதைத்தான் சீவகாந்தம், உயிர்னு சொல்றோம். இப்போ இந்த வாழும்போது அந்த உயிருக்கு
அந்த மனதுக்கு என்னென்ன அனுபவங்கள்னு பாருங்களேன். ஒன்று இன்பம், இன்னொன்று துன்பம். இன்பம்ங்கிறது இந்த உயிர் சக்தியை செலவு செய்கிறோம் இல்லையா, புலன்கள் வழியாக, அந்த செலவு இன்பமாக இருக்கு. அது இந்த உடல் இயக்க, அந்த உயிர் சக்தி எதுக்கு பயன்படுது? உடல் இயக்கத்துக்கு. உடல் இயக்கம்னா என்ன? இந்த உணவை சீரணம் பண்ணி அந்த நுண் அணு இருக்குல்ல, செல்ஸ், அதை உருவாக்கணும். அதான் ஜீரணம், உடல் இயக்கம். அதாவது உணவுலேருந்து சத்துக்களை பிரித்து அழிந்து போன செல்களை புதுப்பிக்கணும். அதை புதுப்பிக்கும்போது அந்த செல்களுக்கு வேண்டிய சத்துக்களை உள்வாங்கணும், கழிவுகளை வெளியேற்றணும். இது இந்த செல்லுடைய வேலை. எவ்ரி செல் இஸ் எ ஜெனரேட்டர் ஆஃப் பயோமேக்னெட்டிக் எனர்ஜி. இந்த ஜீவகாந்தத்தை உற்பத்தி பண்ணுறதே அந்த செல்லு தான். அப்போ செல்லுக்கு என்ன வேணும்? இந்த செல்லு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. உணவுல இருந்து சத்துக்களை எடுத்து அந்த உடல் செல்லுகளுக்கு வேண்டிய அந்த ஜீவ சக்தியை உற்பத்தி பண்ணுறதுக்கான சத்துக்களாக மாற்றணும். அப்புறம் கழிவுகளை வெளியேற்றணும். இந்த ரெண்டு வேலையையும் செல்களில் இருக்கிற ஜீவகாந்தம் தான் செய்கிறது. அப்போ அதை இந்த புலன் இன்பங்களில் அதிகமாக செலவு பண்ணிட்டா அந்த செல்களில் இருக்கிற ஜீவகாந்தம் இருக்கு பாருங்க, அதனுடைய திணிவு குறைஞ்சு போயிடும், செறிவு. விஞ்ஞான ரீதியாக சொன்னால் வோல்டேஜ் டிராப். அப்போ ஜீவகாந்த திணிவு, செறிவு, உயிர் சக்தியின் இன்டென்சிட்டி, வோல்டேஜ் குறையும் போது அந்த கழிவுகளை வெளியேற்றுகிற ஜீரண வேலை நடக்காது. அப்போதான் அஜீரணம் ஏற்படுகிறது. அஜீரணம் ஏற்பட்டால் கழிவுகள் தேங்கி விடும். உடல் செல்களிலே அது தேங்கி செல்களை கெடுத்து விடும். அப்போ செல்கள் கெட்டு போனால் அதில் உயிர் ஓடாது, தடை ஏற்படும். அந்த தடை தான் வலி, அதுதான் நோய். இப்போ புரிஞ்சுதா? இதுதான் உடல் துன்பம். இப்போ துன்ப உணர்வுன்னா என்னன்னு தெரியுதில்ல? அதான் இன்பத்தின் அளவு முறை மீறும் போது அந்த இன்பத்திலே மயங்கி மனித மனம் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இப்பொழுதே வேண்டும். ஏன் அப்படி ஆசைப்படுறான்? இப்போ சாப்பிட்றான், ஏன் இப்போவே வேணும்னு சாப்பிட்றான்னா அவனுக்கு ஒரு பயம். நாளைக்கு இந்த உணவு கிடைக்குமோ கிடைக்காதோ, நான் இருப்பனோ இல்லையோ, ஒரு நம்பிக்கை இல்லை. நான் என்னாலும் வாழுகிறேன், நான் ஆத்மா, நான் அழிவற்றவன். அது இல்லாம மரண பயத்தோடு வாழுகிறான். அதனாலதான் நான் யாருன்னு தெரியல, நான் ஆன்மா. இந்த உலக இன்பத்தை அனுபவிப்பது யாரு? இந்த சிவகாந்தம் உயிர் அனுபவிக்குது. அந்த உயிர் தான் செலவாகுது. அந்த உயிருக்குள்ள இருக்கிற அறிவுதான் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறது. அந்த அறிவுதான் தெய்வம், பரமாத்மா. அந்த பிரபஞ்ச சக்தின்னு சொன்னமே, அங்க ஆற்றலும் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது. அந்த ஆற்றல் தான் இங்கே உயிர் ஆற்றலாக, ஜீவகாந்த ஆற்றலாக இருக்கிறது. அந்த ஜீவகாந்த ஆற்றலுக்குள் அறிவு இருக்கிறது. அந்த அறிவு தான் தெய்வம். அது அழிவதே இல்லை. அது அனைவருடைய உடலிலும் இருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழும் வரை இறைவன் வாழ்கின்றான். மனிதர்களாக வாழ்வது யாரு? இறைவன்.
அவனுக்கு ஏது மரணம்? மண்ணூழி காலம் மட்டும் வாழுகிறான். நான் மண்ணூழி காலம் மட்டும் வாழுகிறேன்னு தெரிஞ்சா யாராவது இந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது அளவுக்கு மேல அனுபவிப்பானா? இப்போ நான் இலங்கைக்கு வர்றேன் வச்சுக்கோமே, ஒரு பழம் அங்கே தான் ரொம்ப நல்லா இருக்கும் வச்சுக்கோமே. யாழ்ப்பாணத்தில் மாப்பலா வாழை ரொம்ப டேஸ்டாக இருக்குன்னு வச்சு, சுவையாக இருக்குன்னு வச்சு, அங்கே தான் கிடைக்குது. அங்கே சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். இந்த பக்குவமான நெல்லை சாப்பிடணும். அந்த ஊரில் இருக்கிறவங்க, யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க சாப்பிடும்போது அதிகமாக சாப்பிடுவீங்களா? ஏன் சாப்பிட மாட்டீங்க? நாம் தான் எப்பவுமே இருக்கிறோமே. இப்போ நான் வர்றேன் இந்தியாவில் இருந்து, இன்னைக்கு ஒரு நாள் தான் இருப்பேன். அப்போ என்ன பண்ணுவேன்? நான் அதிகமாக சாப்பிடுவேன். ஏன்? நான் இருக்க மாட்டேன். நான் நிலையில்லாதவன். புரியுதுல்ல? நான் என்ன நினைக்கிறேன்? நான் உடல்னு நினைக்கிறேன். இந்த உடல் நாளைக்கு இந்தியாவுக்கு போயிடும், ஒரு நாள் செத்து போவேன். நான் இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பது இந்த உடல் அல்ல. நான் உடல் அல்ல. அனுபவிப்பது அறிவு. அதான் ஆன்மா. அறிவு என்பது ஆன்மா, மெய்ப்பொருள். அதான் கடவுள். உருவம் இல்லாதது தான் தெய்வம். தெய்வத்துக்கு அழிவு உண்டு. அதான் ஆன்மா அழியாதது. சரீரம் அழிந்து போகும். புரியுதா இப்போ? அப்ப இந்த அறிவு நிலையில இந்த ஆன்மாவை அறிந்து தன்னை அறிந்து வாழ்பவன் அளவுக்கு மேல அனுபவிப்பானா? அனுபவிக்க மாட்டான். இப்போ அவனுக்கு நோய் வருமா? இல்லை இல்லையா? சரி, ஆசைப்படுவானா? மனசுல அந்த ஆசைப்படுவானா? ஆசைப்பட மாட்டான். ஏன்? இங்க இருக்கிறவெல்லாம் நான் தான். இப்போ நான் என்னாலும் வாழுகிறேன். நான் ஆத்மா. இங்க அறிவு. இலங்கையில் இருக்கிற, யாழ்ப்பாணத்தில் அங்க இருக்கிற எல்லாரும் நீங்க தானே. நீங்கள் நான் தானே. அப்போ அதுதான் ஆன்மீக அறிவு, உயிர் அறிவு. இப்போ புரிஞ்சிட்டீங்களா? இந்த உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெற்றவனுக்கு எப்படி உள்ளுணர்வாய் பெறுவது? இங்க மனமாக இருப்பது அந்த தெய்வம்தான். அதுக்காகத்தான் ஆற்று நீராக இருப்பது எது என்று கடல் நீர். அது எப்போ தெரியும்? ஆற்று நீர் கடல் நீரோடு இணைந்ததும், ஓ அதுதான் நான் தெரிஞ்சுக்கும். அதுக்கு தான் இங்கே தியானம், ஆலயம். தியானம்ங்கிற சொல்லுக்கு ஆலயம்னு சொல்லிருக்கு. சீவாத்மாவாகிய மனதை பரம ஆத்மாவாகிய இறைநிலையோடு லயப்படுத்துதல், ஒன்றுதல், அதோடு இரண்டரை கலத்தல், அப்படியே லயிச்சு போறது, சப்ளிமேஷன். புரியுதா? இதுதான் தியானம். இப்போ சர்வதேச, அதாவது இன்டர்நேஷனல் மெடிடேஷன் டே அப்படின்னு வந்திருக்குது. ஐக்கிய நாடுகள் சபை சொல்லியிருக்குது டிசம்பர் 21 அன்னையிலிருந்து நான் தியானத்தை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்பவும் அதை பற்றி தான் பேசுகிறேன். தியானம் பண்ணுங்க. அதுக்குதான் இப்போ மனவள கலைஞர்கள் நம்ம எல்லாரும் தியானம் பண்றோம்ல. தியானம் எதுக்கு பண்றீங்க? அந்த இறைநிலையை உணர்வதற்கு. உணர்ந்தவர்கள் அதை மறப்பதே இல்லை. இப்ப நான் மறப்பதே இல்லை. அப்போ நான் அதோடு இணைந்து விட்டேன், இறைவனாக மாறிவிட்டேன். அப்புறம் எனக்கு எதுக்கு தியானம்? இனிமே என் மனம் அங்கேதானே இருக்கு. மனம் அறிவாகி விட்டதே.
அப்போ நான் தெய்வமாகிவிட்டேனே. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனம் மாய்வதே இல்லை. மனம் அறிவாகிவிடும். மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். மனம் உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட மனம் விரிந்து அறிவனும் ஆபதம் எய்திடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. இப்போ நான் சொல்கிறேன், இந்த வாழும் காலத்தில் இந்த உயிர் என்ன செய்யணும்னா, இந்த மனம் என்ன செய்யணும்னா, தவம் செய்து தன்னை அறியணும் அல்லது கடவுளை அறியணும். அதான் தவம். எதுக்கு? தன்னையோ கடவுளையோ அறிய தவம். அதான் அகத்தவம். அதுதான் மனவளக்கலை. உன்னையோ கடவுளையோ அறிவதற்கு நீ என்ன செய்யணும் சொன்னார் மகரிஷி? தவம் செய்யணும், தியானம் செய்யணும். அப்போ தியானம் செய்து இப்போ நம்ம எல்லாம் கடவுள் தெய்வத்தை அறிஞ்சிட்டோம். இப்போ நம்முடைய அறிவு நிலை என்ன? உயிரின் நிலை என்ன? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம், அளவோடு அனுபவிப்போம். அப்போ நமக்கு துன்பமே இல்லை, உடல் துன்பமும் இல்லை. ஆசைப்பட்டால் மனசுக்கு துன்பம். இந்த உலகத்து இன்பத்தை அனுபவிக்கிறீங்க, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களே, அந்த ஆசையே தான் மனதுக்கு துன்பம். ஆசைப்பட்டு உடல் தாங்கும் அளவுக்கு மேலே அனுபவிச்சா உடலுக்கு துன்பம். ஆசையே துன்பத்திற்கு காரணம். திருமூலர் சொன்னார், ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம். புரியுதா? அப்போ ஆசையை விடுறதில்லை, ஒழுங்குபடுத்து. அது என்ன செய்யணும்? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. ஆசையை விட முடியாது. நீ அந்த இறைநிலையை அடைந்து விட்டால் நீ உலகை மகளை அளவோடு அனுபவிப்பாய். அதான் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுவோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். இதான் மனவளக்கலை. இப்போ நீங்கள் அந்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களுக்கு மனதிலேயே ஆசை இல்லை, இப்போ மன துன்பம் இல்லை. அதான் சொல்கிறாங்க, பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கும் இன்னும் வேண்டும் எனக்கே வேண்டும் என்ற ஆசை இருக்காது. பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கும் போதும் என்ற மன நிறைவு கிட்டும். எப்போ? தன்னை அறிஞ்சவனுக்கு, ஆன்மாவை அறிஞ்சவனுக்கு. இதுதான் ஆன்மீக அறிவு. அப்போ ஆன்மீக அறிவை பெற்றவனுக்கு, ஆன்மாவை அறிந்தவனுக்கு இனிமேல் என்ன இல்லைங்க? மன துன்பமும் இல்லை. அப்போ உடல் துன்பம் வருமா? மன துன்பமே உடல் துன்பத்திற்கு காரணம். ஆல் டிசீசஸ் ஆர் சைக்கோசோமாட்டிக். அதான் மனநலம் இல்லை. மனநலம்னா நீங்க நிறைவு, மன நிறைவு. பொருள் புகழ் செல்வாக்கு புலன்பம் நான்கும் போதும் என்ற மன நிறைவோடு வாழ்வதே மனநல வாழ்வு. இப்போ மனநலத்தோடு வாழ்பவன் நோய் வருமா? உடல் நலம் வந்துடும். அதனால தான் மகரிஷி முதல்ல மனநலம் வேணும். இப்போ நம்ம மனவளக்கலை பயிற்சி பெற்றவங்க, நான் இப்போ இலங்கையில் கூட 10ஆம் ஆண்டு நிறைவு விழாவுக்கு வந்தேன். அங்கே எல்லாம் ஃபீட்பேக்கில் பேசினாங்க. எல்லாருமே உடல் நலத்தில் பட்ட மேம்பாடை தான் எல்லாரும் சொன்னாங்க. அதில் எனக்கு மன நிறைவு கிட்டி விட்டது, எனக்கு ஆசைகள் இல்லை, நான் ஆன்மாவை அறிந்து கொண்டேன் அப்படின்னு அன்னைக்கு அந்த மேடையில் யாரும் சொல்லலை. வந்தவங்க சொல்லலை, ஒருவேளை இந்த நிலையை அடைஞ்சவங்க இருந்திருப்பாங்க, அவங்க மேடைக்கு வராமல் இருந்திருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ புரிஞ்சுக்குங்க. அப்போது இதுக்கு தான் ஆன்மீக அறிவு.
உயிர் பற்றிய அறிவு. அந்த உயிரின் நிலை பிறப்புக்கு முன்னால இறப்புக்கு பின்னால என்ன ஆகுதுன்னா உயிர் நிலையை வாழும்போது தெரிஞ்சுக்கங்கிறாரு மகரிஷி. இப்ப புரிஞ்சுட்டீங்களா? ரைட். இப்போ உங்களுக்கு உயிரின் நிலையை விளங்கி போச்சு. இப்போ உங்களுக்கு துன்பம் இல்லை. நீங்கள் உலக இன்பம் அளவோடு அனுபவிப்பீங்க. வேற காரணத்தினால் கூட ரசாயன குழப்பம் வரும். சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்பம் மோதல், கோள்கள் சஞ்சாரம், கரு அமைப்பு காரணமாக கூட ரசாயன குழப்பங்கள் வரும். ஆனால் அந்த நோயை என்ன பண்ணிடுவீங்க? எளிதாக தணித்து விடுவீர்கள். நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும். வாயு நாடி வாய்ப்பை செயல். எப்படின்னா, நம்மகிட்ட ஜீவகாந்தம் எப்படி இருக்கும்? உடல் இயக்க தேவைக்கு மேலே மிச்சமாக இருக்கும். அதுதான் இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி. புரியுதுங்களா? அப்போ ஜீரண சக்திக்கு மேலாக 100 யூனிட் இருந்தால் ஜீரணத்துக்கு போதும். அதுக்கு மேலே இருந்தால் அதுக்கு பேர் நோய் எதிர்ப்பு சக்தி. புரிஞ்சுட்டீங்களா? யாருக்கு இருக்கும்? தன்னை அறிந்தவனுக்கெல்லாம், ஆன்மாவை அறிந்தவனுக்கு, உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவனுக்கு. இப்போ எனக்கு இருக்கு, என்னை போன்ற நிறைய பேருக்கு இருக்கும். உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கு வாய் நாடி. நோயினா என்ன? எப்படி வருது நோய்? இன்பத்தின் அளவு முறை மீறும் போது. அவ்வளவுதான். இன்னும் சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்பம், ஏதல், கோள்கள் சஞ்சாரம் காரணமாகவும் ரசாயன குழப்பம் வந்து கழிவுகள் தேங்கும். ஆனால் இங்கே சர்ப்ளஸ் ஆகியிருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்க என்ன பண்ணிடுவோம்? உங்களை ஒன்றும் பண்ணாது. புரியுதுங்களா? சரி, இப்போ உயிரின் நிலையை தெரிஞ்சிட்டீங்க. இன்பம் உங்கள் வாழ்நாளில் இன்பம் இருக்குமா துன்பம் இருக்குமான்னு சொல்லுங்களேன். நீங்கள் முன்னோர்களுக்கும் நீங்களும் பிறரை துன்புறுத்தி பெற்ற பாவப்பதிவுகள் இருக்கும். கர்மான்னு சொல்கிறோம்ல, கர்மா அதுக்கு பேர் தீவினைன்னு பேர். கர்மா வடமொழி, தீவினை பதிவுகள். அது என்னன்னா பிறருக்கு செஞ்சது. நீங்கள் உனக்கு இந்த புலனின்பங்களில் ஆசைப்பட்டு அளவுக்கு மேலே அனுபவித்தது நம்ம முன்னோர்கள் செஞ்சுருப்பாங்க. அதனாலேயே நோய் வரும். அதை நீங்கள் இப்போ உடல் பயிற்சி செஞ்சு, காயகல்ப பயிற்சி செஞ்சு, அல்லது மருத்துவம் செய்து அந்த ரசாயன குழப்பத்தை சரி பண்ணிடலாம். ஆனால் நாமும் நம் முன்னோர்களும், இந்த பிறவியில் நாமும் முற்பிறவில் நம்முடைய முன்னோர்களும், அதான் 7 நான், நம்ம, பெற்றோர், பாட்டன், பூட்டன், ஓட்டன், சேயோன், பரம்பரை. இந்த 7 பிறவிகள் நானும், அதுக்கு முன்னால் 6 பிறவி. நாம் செஞ்ச அந்த கர்மா இருக்கு இல்லையா, அதாவது பிறரை வருத்தி பெற்ற தீயவனை பதிவு. அதை நம்ம இப்போ என்ன செய்வோம்? இறை உணர்வு பெற்றதும் அன்பு வந்துடும். நம்ம எல்லாரும் ஒன்று தான். அப்போ பிறருக்கு தீங்கு செய்வீங்களா? அப்போ பாவத்தை சேர்ப்பீங்களா? இனிமே செய்ய மாட்டீங்க. மாறாக என்ன செய்வீங்க? துன்பப்படுறவங்களுக்கு உதவுவீர்கள். அப்போ இரண்டொழுக்க பண்பாடு இயல்பாயிடும். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன். அப்படி செய்யும்போது நம்முடைய கர்மா, தீயவனை பதிவுகள் கழிஞ்சிக்கிட்டே வந்துடுமா இல்லையா? ஆனால் அது எப்போ கழியும்னு தெரியாது. அப்போ அது இருக்கும். அது எப்போவாவது நோயாக வந்துடும். அது எப்போ வரும்னு தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எப்போ தன்னை அறிந்து விட்டோமோ இந்த நிமிடத்திலிருந்து நாம் புண்ணியம் செய்து கொண்டே வந்தால் அந்த நோய் தலைக்கு வந்தது தலைப்பாயோட போகும். எளிதாக தணித்து விடலாம் தான் சொல்றார். ஆயுளும் நீண்டு விடும். அந்த நோய் எப்போ வரும்னு தெரியாது. முதுமை காலத்தில் கூட வரலாம். அது யாருக்கு வரும்னு கூட சொல்லியிருக்காங்க. யார் தன்னை அறிந்து புண்ணியம் செய்கிறார்களோ
இரண்டொழுக்க பண்பாடை கடைபிடித்து வாழுகிறார்களோ அவர்களுக்கு கர்ம வினைகள், தீராத கர்ம வினைகள் இருந்தால் அவர்களுடைய முதுமை காலத்தில், அதாவது இந்த உடல் என்னைக்கு பயன்படாதோ, உலக இன்பங்களை துய்ப்பதற்கும் புலன் இன்பங்களை துய்ப்பதற்கும் பிறருக்கு உதவுவதற்கும் பயன்படாத ஒரு நிலை வரும் பொழுது, அப்பொழுதுதான் இந்த கர்ம வினைக்கான நோய்கள் வரும். நோய்கள் வந்து மரணம் வந்துடும். அதனால தான் வயோதிக காலத்தில், முதுமை காலத்தில் நோய் வந்து மரணம் வந்தால் அது ஒரு வரப்பிரசாதம், துன்பத்திலிருந்து விடுதலை. கர்மா தொலைஞ்சது, செய்த பாவம் தீர்ந்தது. அதான் ஒரு சித்தர் பாடுறார், செய்த பாவம் தீருதடா சிவகுருநாதா, கோடி வகை நோய் கொடையா, சாகும் வரை அளவிடையா, இப்பிறவி முடியும் முன்னே என் கணக்கை முடித்திடையா. புரிஞ்சுதா சகோதர சகோதரிகளே? இனிமே நீங்க கவலைப்படுவீங்களா? நோய் வந்தாலும் இறை உணர்வு பெற்றுவிட்டால் நீங்கள் நோய் வந்தாலும் அதை எளிதாக தணித்து விடுவீர்கள். அல்லது அது கடைசி காலத்தில் வரும். ஞானிகளுக்கும் நோய் வரும். இதை யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த யோகர் சாமிகள் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்தேன் நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த போது. இருக்குது. அவர் சொல்றார், ஞானிகளுக்கும் நோய் வரும். ராமகிருஷ்ணருக்கு வந்தது, ரமணருக்கு வந்தது. எப்போ வந்தது? முதுமை காலம். அதுபோல எனக்கும் வந்திருக்கிறது. இதை மருத்துவம் செய்து உங்களால் குணப்படுத்த முடியாது. அதை நான் அனுபவித்து தான் கழிக்க முடியும். அதனால தான் நாம் பிறருக்கு செய்த, நமக்கு செய்த பாவத்தை மருத்துவம் செய்து தணித்து விடலாம், போக்கி விடலாம். நமக்கு செய்த பாவத்தால், ஐந்தில் அளவு முறை மீறியதால், இந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலம்பும் நான்குக்கும் பேராசைப்பட்டு செய்த செயலால் நமக்கு வரும் நோயை நாம் உடல் பயிற்சி செஞ்சு, காயகல்பம் பண்ணி, மருந்து உண்டு அதை தணிக்கலாம். ஆனால் நம் முன்னோர்களும் நாமும் பிறருக்கு செய்த பாவத்தை மருத்துவம் செய்து தணிக்கவே முடியாது. அதை புண்ணியம் செய்து கரைக்கலாம் அல்லது அனுபவித்து கழிக்கலாம். தேய்த்தளித்தல்னு சொல்வார். அல்லது அனுபவிச்சு தான் கழிக்கணும். இதுதான் உயிரின் நிலை. அப்படியானால் ஒருவர் இறை உணர்வு பெற்று விட்டார், அவருக்கு ஆசையும் இல்லை. அப்போ அவருடைய மனசில், ஆன்மாவில், அந்த ஆன்மாவைத்தான் ஜீவகாந்தம்னு சொன்னோம். அந்த ஜீவகாந்தத்துக்கு ஒரு மையம் இருக்கிறது. அதையும் ஆன்மா என்று தான் சொல்லுவோம். அந்த மையத்தில் தான் நம்முடைய ஆசைகளும் பாவ பதிவுகளும் இருக்கின்றன. புரியுதா? அதான் நிறைவேறாத ஆசைகளும் பாவ பதிவுகளும் அங்கே இருக்கும். இறை உணர்வு பெற்றவனுக்கு இந்த உடலுக்கு மரணம் வரும்போது அந்த கருமையம், அந்த ஆன்மா வெளியேறிடும் அல்லவா? புரியுதுங்களா? எப்போ உயிர் அங்கே இல்லையோ, உயிரை பிடிச்சு வைக்கிறதுக்கு முடியல, வித்து குழம்பு வறண்டு போச்சு. புரியுதுங்களா? அல்லது அங்கே இருக்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த நாலும் அங்கே சரியாக இருந்தால் தான் உயிர் இருக்கும். இந்த நாளில் ஒன்று இல்லைன்னு வச்சுக்கங்க, உயிர் வெளியேறிடும். இப்போ வயசான காலம், தண்ணி தாகம் வருது, தண்ணின்னு கேட்குறாங்க. தண்ணி கொடுக்க ஆள் இல்லைன்னா உடம்புல தண்ணி இல்லை, உயிர் போயிடும் வெளியில். ஏன்னா தண்ணி இல்லை, இங்கே இருக்கணும், நிலம் இருக்கணும், உணவு, தண்ணி, வெப்பம், காற்று, இந்த நாலும் இருந்தால் தான் அதுக்கு ஒரு அளவு இருக்குது, எவ்வளவு இருக்கணும்னு. அது இல்லைன்னா, அது ஒன்று இல்லை, எவ்வளவு இருக்கணுமோ அது இல்லைன்னா உயிர் வெளியேறி, இதுதான் மரணம். அது விபத்தில் வரலாம். விபத்தில் வரும்போது இந்த இப்போ ரத்தம்
ரத்தத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க, நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த 4 இருக்கு. ஒரு விபத்தில் ரத்தம் வெளியேறிடுச்சு, அப்போ போச்சு. மூக்கை பிடிச்சிட்டீங்க, அல்லது குளிர், வெப்பம் அதிகமாகுது, தாகம், தண்ணி கிடைக்கல, உணவு கிடைக்கல, பட்டினி, செத்து போயிடுவான். புரியுது? அப்போ விபத்துனால வரும், நோய்வாய்ப்பட்டு வரும், வயோதிக மரணமும் வரும். மரணம் எப்படி வரும்? மரணத்து 3 நிலைகள். புரியுங்களா? அப்போ இந்த மரணம் வரும்போது இந்த கருமையம், இப்போ பாருங்களேன், இறை உணர்வு பெற்றவன் எல்லா பாவங்களையும் அனுபவித்து முடிச்சிட்டான். ஒன்று புண்ணியம் செய்து அனுபவித்து முடித்து விட்டான். அவனுடைய கருமையத்தில் ஆசையும் இருக்காது, பாவப்பதிவும் இருக்காது. அப்போ இந்த கருமையம் என்ன ஆகும்? இந்த கருமையத்தில் என்ன இருக்கும்? தன்னை அறிந்த அறிவு, ஆன்மாவை அறிந்த அறிவு, இன்ப துன்பம் பற்றிய அறிவு அங்கே இருக்கும். புரியுதுங்களா? அறநெறி அறிவு. அப்போ அறநெறி அறிவும் தன்னை இயற்கையை அறிந்த அறிவும் அந்த கருமையத்தில் இருக்கும். அது உடலை விட்டு பிரிஞ்சா அது என்ன ஆகும்? மீண்டும் பிறக்கணுமா? ஏன்னா அதுதான் ஆசை இல்லையே, பாவமும் இல்லையே. பாவமும் இருந்து ஆசையும் இருந்தால்தான் அந்த பாவத்துக்கு புண்ணியம் செய்து அந்த பாவத்தை போக்குவதற்கும் ஆசைகளை அனுபவிப்பதற்கும் இந்த ஆன்மா உடல் எடுக்கும், இன்னொருத்தரோட போய் இணைஞ்சிரும். இப்போ குழந்தைகள் இருக்குது, குழந்தைகள்கிட்ட இணைஞ்சிரும், இல்லைன்னா யாருக்கிட்டையாவது இணையும். புரியுதுங்களா? அது எப்போ இணையும் சொல்ல முடியாது. உடனே இணையலாம். ஒருத்தர் இறந்துட்டார், அதனால தான் பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் வர்றாங்க. அந்த அந்த சடலம், இந்த பிணம் படுத்திருக்கு பாருங்க, இந்த ஈம கிரியைகள்லாம் செய்கிறீங்கல்ல, அப்போவே அந்த ஆன்மா யாரிடமாவது இணைஞ்சிரும். அந்த கருத்தொடராக வந்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவர்களை விரும்பி அந்த ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளலாம். இதுக்கு பேர் தான் வாலண்டரி இன்வோகேஷன். இதுக்கு தான் ஒருத்தர் இறந்து போன இறை உணர்வு பெறாதவர், புரியுதா, விபத்திலேயோ நோய்வாய்ப்பட்டோ அது முதுமை காலத்திலேயோ கூட மரணம் வந்தால் அவருடைய ஆன்மாவில் என்ன இருக்குங்க? ஆசைகள் இருக்கும். அந்த பாவ பதிவுகள் இருக்காது, அவங்க தான் அனுபவிச்சுட்டாங்களே, ஆசை இருக்கும். அந்த பாவப்பதிவு யாருக்கிட்ட இருக்கும்? பிள்ளைகிட்ட இருக்கும். அங்கே தான் ஜெராக்ஸ் காப்பி அங்கே கொடுத்தாச்சு இல்லை. அதனால் இப்போ பாருங்க, இறை உணர்வு பெறாமல் ஒருத்தர் இறந்து போனால் அவங்களுடைய ஆன்மா என்ன ஆகுங்க? புண்ணியம் செஞ்சே ஆகணும். அப்போ பிள்ளைகள்கிட்டயோ வேற யார்கிட்டயோ இணைஞ்சிரும். உடனே இணையலாம், பின்னாடி இணையலாம். புரியுதுங்களா? ஆசைகள் இருந்தா. ஆசை இல்லை, ரொம்ப உலக இன்பங்களை ரொம்ப அனுபவிச்சாச்சு, என்னால் அனுபவித்தாலும் இதானே அனுபவிக்க போகிறோம் என்று இறை உணர்வு பெறாதவர்களுக்கு கூட அப்படி ஒன்றும் பெரிய ஆசை இருக்காது. இதே நம்ம பிள்ளைகளை அனுபவிக்கட்டும். அப்போது இவங்க என்ன நினச்சிருவாங்க? நான் என்னுடைய பிள்ளையாக வாழுகிறேன் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா, என் பேர பிள்ளைகளாக வாழுகிறேன், இல்லை நான் தான் அப்படின்னு தெரிஞ்சிட்டாங்கன்னா, அவங்களுடைய ஆன்மா என்ன ஆகாதுங்க? யாரிடமும் இணையாது. அப்போ அது என்ன பண்ணும்னா, நீண்ட காலத்துக்கு காந்த களத்தில் இருக்கும். அது ஒரு 140 ஆண்டுகள் என்று கூட சித்தர்கள் சொல்லுகிறார்கள். 140 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படி வான்காந்த களத்திலேயே கரைந்து போய்விடும். இதுதான் இறப்புக்கு பின்னால் அந்த இறை உணர்வு வாழுங்காலத்திலேயே தன்னை அறியாதவர்கள், இறைநிலையை அடையாதவர்கள், அவன் இறைநிலையை அடைஞ்சிடறான்.
வாழும் போதே. அதனால அப்போ அடையாதவங்களுக்கெல்லாம் ஒன்று பிறவி தொடரும், அது தொடருது கருத்தொடராக, மீண்டும் சேர வேண்டியதில்லை. இப்போ 2 வகையில் பிறவி தொடருது, புரியுது உங்களுக்கு? கருத்தொடராகவும் வருகிறது, மீண்டும் யாரிடமாவது இணையும், இப்படியும் வரும். சரி, இப்போ ஒரு கேள்வி. குழந்தை இல்லாதவுடைய ஆன்மா எங்கே போகும்? அது யார்கிட்டயாவது இணைஞ்சிடும், யார்கிட்ட வேணாலும் இணையலாம். குழந்தை இருக்கிறவங்களுடையது இணையவும் செய்யலாம், இணையாகவும் இருக்கலாம், புரியுதுங்களா? அப்போ இணையாத ஆன்மா என்ன ஆகும்? அது கான்காத்திலே ரொம்ப வாழ்த்து நிற்கும். அது எங்கே இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த உலகத்தில் கொலை தற்கொலை விபத்துக்களில் இறந்து போகிறாங்க, அல்லது கடுமையான ஆசைகள் இருக்குது. எவ்வளவு அனுபவித்தாலும் வயசானவங்களுக்கு கூட ஐயோ நான் அனுபவிக்காம போகிறேனே அப்படின்னு வயோதிக காலத்தில் கூட நம்ம பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, பேர பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, அது நான் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இறந்து போயிட்டா அவங்களுடைய ஆன்மா என்ன ஆகும்னா, இந்த காந்த களத்தில் பூமியை ஒட்டிய காந்த களம் இருக்குது, புவி காந்தம்னு பேர், அதை சாலோகம்னு சொல்லுவாங்க. இந்த பூமிக்கு ஒரு காந்த களம் இருக்குது, அங்கே தான் சுத்தும். அதுதான் ஆசை, பேராசை. அதைத்தான் பைசாசம், பிசாசுன்னு சொல்றாங்களா இல்லையா, பேய். அதான் பொருள் புகழ் செல்வாக்கு புலன்பம் 4க்கும் பேயா அலைஞ்சவன் வாழ்காலத்தில். இப்போ வாழும் காலத்தில் பொருளும் புகழும் அதிகாரமும் புலனின்பமும் இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும் என்று பேராசையோடு வாழ்ந்தவர்கள் தான் வாழும்போது பேய்கள். அவங்களுடைய ஆன்மாதான் என்ன பண்ணுங்க, இங்கே சுத்தும். அது ரொம்ப நாளைக்கு சுத்தும், யார்கிட்டையாவது இணையிற வரையில். அதெல்லாம் திருடீன்னு யார்கிட்டையாவது இணைஞ்சிருது. இதான் பேய் பிடிச்சிச்சுன்னு சொல்கிறோம். இப்போ பேய் இருக்கா இல்லையான்னு நிறையா பேருக்கு பெரிய சர்ச்சை இருக்குங்க. என்கிட்ட கேளுங்க, என் ஃபோன் நம்பரை வேணா குறிச்சிக்குங்க, யாரை வேணாலும் கேளுங்க. நான் சொல்கிறத உனக்கு சிந்திக்கிற அறிவு இருந்தால் தானே ஏற்றுக்குவேன். நான் என்னதான் சொன்னாலும் அதெல்லாம் பேய் கிடையாதுன்னா போ, இல்லைன்னா போ, எனக்கு தெரியும் பேய் இருக்கா இல்லையான்னு. புரியுதா? இதுதான் சாலோகம், வேதாத்திரியம் சொல்லுகிறது. வேத சுப்பையா சொல்லுகிறேன், வேதாத்திரியன் வேத சுப்பையா சொல்லுகிறேன். வேதாத்திரியத்தை தெளிவாக விளங்கி கொண்டதால் தான் எனக்கு வேதாத்திரியன் வேத சுப்பையா என்ற ஒரு கௌரவ பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். உறுதியாக சொல்லுகிறேன், புரியுதுங்களா? நான் வேதாரிய பாரதியை போல் நான் பேசுகிறேன், எனக்கு பட்டம் கொடுத்துருக்கான். இப்போ புரியுதா? சரி, அப்படியானால் இந்த வயோதிக காலத்தில் இறந்து போகிறாங்க, நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப கடுமையான ஆசை இல்லை, பேயா அலையலை. அப்போ அது எங்கே போகும்னா அது சூரிய காந்த களத்துக்கு போகும். இது சாலோகம், அது சாமீபம்னு சொல்லுவாங்க. சூரியகாந்த களத்துக்குள்ளே நிற்கும். அது என்ன பண்ணும்? அப்போது அதுக்கு இந்த பேராசை இருக்கும் இல்லையா, இந்த பேராசை தான். பேராசை முதலான 6 தீய குணங்களும் இருக்கும். பேராசை இருந்தாலே சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழும் மனப்பன்மை, வஞ்சம் இருக்கும் அல்லவா? அப்போ அது என்ன பண்ணும்? அந்த குணங்கள் அந்த கருமையத்திலிருந்து காந்த களத்தில் பரவிக்கிட்டே இருக்கும். அதே 6 குணங்களோட பூலோகத்தில் வாழ்கிறான் பாருங்க, அவனுடைய 6 தீய குணங்களுக்கு ஊக்கம் அளித்து அதை இன்டியூஸ் பண்ணும். அப்போ அந்த காந்த களத்தில் இருக்கிற ஆன்மாக்கள், 6 குணங்களோடு இருக்கிற அந்த ஆன்மாக்கள் இந்த உடலோட வாழுது பாருங்க மனிதன். அவனுடைய 6 குணங்களை தூண்டி விட்டு இவன் பாவங்களை செய்து விடுவான். பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு என்ற தீய செயல்கள், கர்மா, தனக்கும் பிறருக்கும் தீங்கு செய்வான். அதனால தான் நீ இறை உணர்வு பெற்றுவிட வேண்டும்.
இறை உணர்வு பெறலைன்னா ஒன்று பேயா அலைஞ்சு திரும்பவும் வந்துடுவேன். இல்லைன்னா நீ இணையாட்டி கூட காந்த களத்தில் இருந்துக்கிட்டு உன் ஆன்மா இந்த சமுதாயத்துக்கு கேடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இறை உணர்வு பெற்றவருடைய ஆன்மா அங்கே தூய்மை அடைஞ்சிருது இல்லை. 6 குணங்களும் இல்லை, பாவப்பதிவுகளும் இல்லை, மனம் தூய்மை ஆணவம் கண்மம் மாயை எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதுக்கு அடையாளம் 6 குணங்களும் இல்லை. அது தான் தனது என்கிற ஆணவம், தனதுங்கிறது பொருள் பற்று, தான் என்பது அகந்தை, அதிகாரப்பற்று, யான் எனது என்கிற உணர்வு இருந்தா இல்லை அதுக்கு. அப்போ நான் யார்? நான் ஆன்மா, நான் கடவுள், நான் பிரம்மம், அனைத்தும் நானே, அனைவரும் நானே. இந்த நிலையை அடைந்தவருடைய ஆன்மாதான் அதுக்கு மேலே இருக்கிற காந்த களத்துக்கு போகுது. அதான் பிரபஞ்ச காந்த களம்னு சொல்லுவாங்க. 3வது லேயர். இந்த ரயிலில் லோயர் பெர்த், மிடில் பெர்த், அப்பர் பெர்த். இப்போ பாருங்க, கொலை தற்கொலை விபத்துக்களிலேயும் தீராத ஆசைகளோடும் இறந்து போனவர்களுடைய கருமையம் ஆன்மா உயிர் எங்கே இருக்குங்க? லோயர் பெர்த். அப்போ நோய்வாய்ப்பட்டு வயோதிகம் அவங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கும்? 6 குணங்களோட மிடில் பெர்த். இறை உணர்வு பெற்று 6 குண சீரமைப்பு பெற்று விட்டார்கள். ஆணவம் தான் தனதுங்கிற அகந்தை 6 குணங்களும் அழிஞ்சு போயிடும். தன்முனைப்பு 6 குணம், ஈகோ இல்லைங்களா? அப்போ தூய்மை அடைஞ்சிருது இல்லை. ஆணவம் கண்மம் மாயை இந்த 3 தானே களங்கம். ஆணவம் அழிஞ்சா கண்மம் அழிஞ்சிரும், மாயையே அழிஞ்சிரும். சம உணர்வு, சமாதி நிலை, ஆதிக்கு சமநிலை, இறைநிலை அடைந்தவர்களுக்கு அவங்களுடைய ஆன்மா என்ன ஆயிருங்க? தூய்மை அடைஞ்சிரும். அப்போ அது எங்கே இருக்கும்? அது மேலே அப்பர் பெர்த்தில். அது அழியாது, அங்கேயே இருக்குது. அதுதான் இந்த வாழ்ந்து கொண்டிருப்பவர்களில் ஆன்மாவை அறியும் நோக்கத்தோடு தவம் செய்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. அவர்களுக்கு உதவும். இப்போ வேதாத்திரி மகிழ்ச்சி அதான் சொல்கிறாரு, நான் எங்கே போகிறேன்? நான் கந்த காலத்தில் தான் இருக்கிறேன், நான் உங்களுக்கு உதவுகிறேன். இதுதான் மகான்களுடைய ஆன்மாவின் நிலை, உயிரின் நிலை. புரியுதுங்களா? இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு இறப்புக்கு பின் உயிரின் நிலை என்ன, வாழும்போது உயிரின் நிலை என்ன. அப்போ வாழ்கிறதுக்கு முன்னாடி இந்த உயிர், இந்த ஜீவகாந்தம் எங்கே இருந்ததுங்க? அப்பா அம்மாவுடைய ஜீவகாந்தம் தானே, உயிர் தானே. தந்தைதாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவில் முன்வினை அறுத்து எல்லையில்லா பரம்பொருளை அடைய வந்த உதவி குரு உயிரின் சேர்க்கை. புரியுதா? இப்போ இதுதான் குரு. நமக்கெல்லாம் குரு கிடைச்சிட்டாரு. அது எப்படிப்பட்ட குரு? தன்னை அறிவதற்கு எளிய முறை, உன்னையோ கடவுளையோ அறிவதற்கு அந்த எளிய முறை குண்டலினி யோகம். தொட்டு நெற்றிக்கண்ணை திறந்து தீட்சை கொடுத்து, ஆகின தீட்சை, துரிய தீட்சை, துரியாயுத தீட்சை, எளிய முறை குண்டலினி யோகம். வேதாத்ரி ஸ்கை சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா. இதான ஸ்ரீலங்கா ஸ்கை சென்டர் சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா. அதுதானே கோயில் கட்டி வச்சிருக்கீங்க 7 மாடியில் இலங்கையில். 7 மையங்கள்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னை, சகஸ்ராரம். தாண்டி போ. புரிந்து விட்டதா சகோதர சகோதரிகளே? அப்போ பிறப்புக்கு முன்னால் என்னவா இருந்தோம்? அப்பா அம்மாவா இருந்தோம். அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம்? அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா. ஆதியில் விலங்கு, 5 அறிவு ஜீவன். அதுக்கு முன்னாடி 4 அறிவு ஜீவன், 3 அறிவு ஜீவன், 2 அறிவு ஆத்மா. அதெல்லாம் உயிரினங்களாக இருந்தோம். தாவரமாக இருந்தோம், பூச்சியாக இருந்தோம், புழுவாக இருந்தோம், புல்லாகி புழுவாகி பூச்சியாகின்னு பாடுறாருல மாணிக்க வாசகர். அப்போ தாவரமாக இருந்தோம். அதுக்கு முன்னால் என்னவா இருந்தோம்?
ஐம்பூதங்களாக இருந்தோம். வானாகி மண்ணாகி சைவ சமயம். சிவபூமி இலங்கை சைவம் தலைத்த பகுதி. என்ன சொல்லுது? அந்த சிவம் வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி. இதான் உயிரின் நிலை. உடலாகி, உடலை, இது உடல் உயிர் ரெண்டு வேறு வேற அல்ல. உடலை இயக்கும் சிவகாந்தம் உயிர். அது எது? சிவம், சுத்த சிவம், சுத்த வெளி. அப்ப நான் யார்? நான் பிறப்புக்கு முன்னாலே என்னவா இருந்தேன்? இறைவனாக, சிவமாக. அப்ப நான் யார்? நான் சிவம். நான் என்னவா இருந்தேன்? இறைவன். அப்ப மனிதனாக பிறப்பதற்கு முன்பு நான் யாராக இருந்தேன்? நான் சிவமாக இருந்தேன், தெய்வமாக இருந்தேன். புரியுதா இப்போ? அப்போ பிறப்புக்கு முன்னும் உயிரின் நிலை. இந்த சிவ ஆத்மா என்னவாக இருந்தது? பரம ஆத்மாவாக இருந்தது. பிறந்தபோது சிவ ஆத்மாவாக இருக்கிறது. மரணத்துக்கு பின் வாழும் காலத்திலேயே இறைநிலையை உணர்ந்தவர்கள் அந்த பரமாத்ம நிலையை அடைந்து விடுகிறார்கள். இதுதான் இறைநிலையை அடைதல். இது செத்த பிறகு அடைகிறது இல்லை. அப்போ யார் ஒருத்தர் தன்னை அறிந்து விட்டார்களோ, அடைந்து விட்டார்களோ, இறைவனை உணர்ந்து விட்டார்களோ, அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து விடுகிறது அல்லவா? போதும் என்ற மன நிறைவு வருகிறது அல்லவா? அமைதி அடைகிறது அல்லவா? இந்த ஆத்ம சாந்தி. அன்பானவர்களே, ஒரு அற்புதமான தலைப்பிலே உங்களோடு கலந்துரையாடி இருக்கின்றேன். நல்லதோர் வாய்ப்பளித்த இலங்கை உலக சமுதாய சேவை நம்முடைய அறக்கட்டளைக்கும் இலங்கை உலக சமுதாய சேவை மண்டல நிர்வாகத்திற்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதரர்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.